ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள், அதாவது அதிர்ஷ்ட எண் இப்படி இருக்கும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோ முழுமையாக நீங்க பாத்தீங்கன்னா முழு பலன்களை நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம தினசரி ராசி பலன்கள் உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமா வந்துட்டே இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளுங்க. மேலும் சதுர்த்தி தினமாகவும் அமைந்துள்ளது. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்க நண்பர்களே. இந்த தினம் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு சிறந்த அறிவாற்றல் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களது கற்றல் திறன் செம்மையாக மேம்படுங்க. கல்வி சார்ந்த பணிகளில் அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்கள் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு புலமை கூடுங்க, கல்வி வளர்ச்சி அதிகரிக்கும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சூழல் சாதகமாக அமையுங்க. ஒருவேளை நீங்கள் உயர்கல்விக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா புதிய அட்மிஷன்ஸ் உங்களுக்கு நினைச்ச காலேஜில் ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன வகையில் கல்வி முன்னேற்றம் கிடைக்கணுமோ அந்த மாதிரியான சாதகமான சூழல் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்கள் எந்த செலவு அவசியம் எது அனாவசியம் என்று நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா செலவுகள் அதிகமாக செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கடியான காலகட்டங்களில் உங்களுக்கு பண வரவுகள் கையில் இருக்காதுங்க. அதனால உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படலாம். அதனால சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணுங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்கிறதுல நீங்கள் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் எதிர்காலத்திற்காக நீங்கள் கொஞ்சம் சேமிப்பு ஏற்படுத்திக் கொள்ள பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபார ரீதியாக நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் வியாபார ரீதியாக புதிய திட்டங்களை தீட்டலாம். உங்களது வாழ்க்கை துணை கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிதாக நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடுங்கிறதுனால எந்த ஒரு குழப்பமான சூழலையும் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே. உங்கள் பிள்ளைகளின் கல்யாணத்திற்காக இப்போது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளின் சுபகாரியங்கள் இப்பொழுது தானாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இப்பொழுது நல்ல உதவிகரமாக கிடைக்கப்பெறுவீங்க. எனவே இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த அல்லது உங்கள் பிள்ளைகளின் திருமணம் குறித்த முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடுங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் அலுவலக பணியில் ரெகுலரான வழக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் கொஞ்சம் மாற்றமான சூழல் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் விவேகமாக செயல்படுங்கள். அப்படி செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உயர் நிலையை நீங்கள் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்கிறது. அதனால் நீங்கள் நிதானித்து இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க. அதனாலேயே நீங்கள் டயர்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலையை உங்களால் இப்போ உருவாக்கி கொள்ள முடியும். அது தாராளமாக செய்வீங்க. பழங்கால பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பொருட்கள் அல்லது நகைகளை நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு காரணமாக உங்களுக்கு நல்ல லாபமும் நல்ல வளமும் கொண்டு சேர்க்குவதாக அது அமையுங்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை கூட இன்னைக்கு தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் நீங்கள் சில வித்தியாசமான ரொமான்ஸ் உணர்வுகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்கள் உங்கள் காதலர் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கீங்க அப்படின்றத அவர் உணரக்கூடிய வகையில் உங்கள் காதலர் உணரக்கூடிய வகையில் நீங்கள் சில திட்டங்களை தீட்டுவது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க உணர்ச்சிகளை காயப்படுத்தக்கூடாதுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்களின் உணர்வுகளை நீங்கள் காயப்படுத்தக்கூடாது. அவங்க சென்டிமெண்டலாக நிறைய விஷயங்களை வச்சுருப்பாங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் அவங்க உணர்வுகள் காயப்படும். அதனால் உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள். ஏதாவது உளறி கொட்டுறதை விட அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க.
பொறுப்பான செயல்பாடுகள் நிறைய செய்யணும் அப்படின்னா அது மூலமாக தான் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து அர்த்தம் உண்டு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களது வார்த்தைகளை நிதானம் மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியுங்க. அதனால பெரிய ப்ராப்ளம் ஒன்றுமே இருக்காதுங்க. படைப்பாற்றல் சார்ந்த வேலை செய்வது ஒரு பெஸ்ட்டான வேலை அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் படைப்பு திறனை இப்பொழுது வெளிப்படுத்தலாம். கலைஞர்கள் உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் அதிகமான நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை பெற குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை இணக்கமாக நீங்கள் செலவிடலாம். உங்களது பொழுதுபோகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஓய்வு நேரத்தில் உங்களுடைய மொபைலில் வந்து இன்டர்நெட்டில் சர்வ் பண்ணுறது போன்ற வேலைகளை செய்வதன் மூலமாக நிம்மதி பெற முடியும் நண்பர்களே. இந்த நாள் வந்து மற்ற எல்லா நாடுகளை விட சிறப்பாகவே அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணைகளை நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. கொஞ்சம் அனுசரியாக நடந்துக்கங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம். குழந்தைகளுக்காக அவர்களின் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 5 அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களை வாழ்க்கை துணை கூட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க. அனாவசியமான பொருட்களை வாங்கினீங்க அப்படின்னா நெருக்கடியான நேரங்களில் அது உங்களுக்கு பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு பணம் வந்து கையில் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது. பணத்தை பார்த்து நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. பார்த்து செலவு பண்ணுங்கள். இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ மற்றவங்க கருத்துக்களால் உங்களை மனசில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக யோசிக்க வேண்டாம். அலுவலக பணிகளை உங்களுக்கு வழக்கமான சூழ்நிலை இல்லாமல் சில மாற்றமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் உங்களது கருத்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. உங்களுக்கு குழப்பங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகள் நல்ல எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. மாற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு விவேகமாக செயல்படுங்க. ஏன்னா வேகம் தேவையில்லை. நிதானத்தை விவேகமாக செயல்பட்டீங்கன்னா பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். ஜெயமான ஒரு நாள். வியாபார பணிகளில் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு புதிதாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே வியாபாரிகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல வளத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையுங்க. ஸோ அதை நீங்கள் முயற்சி செய்யலாம். வியாபார ரீதியாக நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.